இன்னைக்கு வீடியோவில் நம்ம கிழங்கு வகை செடிகளை அடுத்த சீசனுக்கு எப்படி தயார் பண்ணுறது, அதெல்லாம் எப்படி முளைக்க வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்ம தோட்டத்தில் அறுவடை பண்ண கருணக்கிழங்கு தான். நம்ம போன தடவை ஒரு அறுவடை வீடியோவில் பார்த்துருக்கலாம். நீங்கள் ஒரு கருணக்கிழங்கு அறுவடை பண்ணியிருப்போம். ஒரு 3 கிலோ அளவிலான ஒரு கிழங்கு அறுவடை பண்ணோம். அதில் வந்து சைடில் நிறைய குட்டி குட்டி கிழங்குங்க, இந்த மாதிரி அதுலேருந்து உடச்சி எடுத்த கிழங்கு தான் இது எல்லாமே. பாருங்கள், இது எல்லாமே இப்போ முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. இது எல்லாமே நம்ம விதைக்கிழங்காக பயன்படுத்திக்கலாம். இதில் பாருங்கள், சின்ன கிழங்காக இருக்கே, இது முளைச்சி வருமானு நினைக்க வேண்டாம். எல்லாத்துலேயுமே ஈஸியாக முளைச்சி வந்துடும். வேர் பிடிச்சி இது ஒரு பெரிய செடியாக வளர ஆரம்பிச்சிடும். இது நீங்கள் ஃப்யூச்சரில் நம்ம சேனல் அறுவடை பண்ணுறதை பார்க்க தான் போகிறீங்க. இப்போ நம்ம எப்படி முளைக்க வைக்கலான்னு தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். அதே மாதிரி இதுவும் நம்ம தோட்டத்தில் அறுவடை பண்ண சேப்பக்கிழங்கு தான். இது வந்து மஞ்சள், இது இஞ்சி, இது எல்லாத்தையும் நம்ம இப்போ ஒன்றா தான் முளைக்க வைக்க போகிறோம். இது வந்து நிலத்துலேயும் நம்ம முளை போடலாம். அப்படி இல்லையா, உங்ககிட்ட அகலமான டப்போ இல்லை க்ரோ பேக் இல்லை தொட்டி ஏதாவது இருந்தால் அதுலேயும் நம்ம நடவு பண்ணி நாற்று வளர்த்துக்கலாம். நீங்கள் நடவு செய்கிற மண் வந்து கொஞ்சம் மணற்பாங்கான மண்ணாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா ஈரத்தை கொஞ்சம் அது இழுத்து வச்சுக்கும். அதுவும் கிழங்கு முளைக்க வைக்கிறதுக்கு மணற்பாங்கான மண் ரொம்ப சிறந்தது. இப்போ நம்ம ஒரு செட்டு வந்து இப்போ க்ரோ பேக்லேயும் மற்ற எல்லா கிழங்கையும் தரையிலையும் நடவு செய்ய போகிறேன். அது எப்படி நாற்று வளர்ந்து வருதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அந்த கிழங்கையெல்லாம் நான் இந்த இடத்துல தான் நடவு பண்ண போகிறேன். இந்த இடத்துல வந்து நல்லா கொஞ்சம் நிழலாக இருக்கும். இந்த இடம் ரொம்ப வெயிலான இடத்துல நாற்று விட்டுறாதீங்க, கொஞ்சம் நிழல் இருக்கணும். ஏன்னா அது சீக்கிரம் முளைச்சி வரணும்னா கொஞ்சம் ஈரப்பதம் இருந்துட்டு இருக்கிற மாதிரி இடமா இருக்கணும். நம்ம நடும்போது நடவு செய்கிற இடத்துல வந்து நம்ம வெயில் இருக்கிற மாதிரி இடத்துல நடவு செஞ்சுக்கலாம். இப்போ நாற்று விடுறதுக்கு கொஞ்சம் நிழலான இடம் தான் தேவை. ஃபஸ்ட்டு இங்கே மஞ்சள் விட்டுடலாம். இதுக்கு மேலே நம்ம லேசாக மண்ணை கவர் பண்ணால் போதும். ரொம்ப ஆழத்தில் வச்சு புதைச்சிடக்கூடாது. கொஞ்சம் முளைச்சி மேலே வர்ற மாதிரி கொஞ்சம் மேலோட்டமாக நடவு பண்ணணும். அடுத்ததாக கருணக்கிழங்கு நட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கருணக்கிழங்குக்கு விதைக்கிழங்கு தேர்வு பண்ணுறதுல இங்கே பாருங்கள், சட்டி கருணையோட மேல் முளைப்பு பகுதியும் எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் பிடிக்கரணையும் நீங்கள் விதைக்கிழங்கா எடுத்துக்கலாம். இது எல்லாமே அந்த கிழங்கோட சைடில் இருந்த சின்ன சின்ன கிழங்குங்க தான். இது எல்லாமே நம்ம உடச்சி விதைக்காகவே எடுத்து வச்சாச்சு. இதை ஃபுல்லாகவே இது எல்லாத்தையும் இப்போ நம்ம நாற்று விட்டுறதுக்கு ரெடி பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தோணலாம் இந்த மாதிரி குட்டி குட்டி கிழங்குலலாம் இருந்து செடி வளருமான்னு. இது முளைச்சி வரும்போது நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. இப்போ இது ஃபுல்லாத்தையும் வச்சு முடிச்சுட்டு நம்ம இதுக்கு மேலே மண்ணை கவர் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு விஷயம், இந்த கிழங்கு வந்து எப்போ சீசன், நம்ம எப்போ முளைக்க வைக்கணும்னு உங்களுக்கு தெரியாமல் இருந்தால் அந்த கிழங்கே உங்களுக்கு அதை காமிச்சு கொடுக்கும். இப்போ நம்ம அறுவடை பண்ணி முடிஞ்சு கொஞ்ச நாளில் கிழங்கு முளை விட ஆரம்பிக்கும். அந்த டைமில் அதை நம்ம நடவு செய்யணும். பாருங்கள், அந்த கிழங்குல அழகாக முளைச்சி வருது எல்லாமே. இப்போ இந்த நாற்று விட்டால் குயிக்காக முளைச்சி வந்துடும் எல்லாமே. அடுத்ததான் நம்ம சேப்பக்கிழங்கு நடவு செய்ய போகிறோம். முக்கியமான விஷயம், கிழங்கு மண்ணில் வைக்கும்போது அதோட முளைப்பு பகுதி மேல் நோக்கி இருக்கிற மாதிரி வைக்கணும். பாருங்கள், இந்த இடம் தான் முளைச்சி வருது. இப்படி தான் நம்ம வைக்கணும். திருப்பி வச்சுட்டா கிழங்கு சரியாக முளைக்காது. வேறு ஏதாவது இடத்துலேருந்து கண்டிப்பாக முளைப்பு வந்துடும். இருந்தாலும் நீங்கள் இப்படி வைக்கும்போது சீக்கிரமாக முளைச்சி வரும். அடுத்ததான் நம்ம இஞ்சி நடவு பண்ண போகிறோம். நடவு பண்ணி முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதுக்கு மேலே நம்ம ஏதாவது காஞ்ச இலை சரகோ இல்லை வைக்கோலோ இதுக்கு மேலே மூடாக்கு போட்டுட்டு நம்ம தண்ணி ஊற்றிடலாம். மூடாக்கு போட்டு முடிச்சாச்சு. இப்போ நம்ம தண்ணி ஊற்றிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், டெய்லியும் செடிகளுக்கு தண்ணி ஊற்றும் போது இந்த இடத்துலையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி விட்டுடணும். கிழங்குங்கள்லாம் எத்தனை நாளில் முளைச்சி வருதுன்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிழங்கு செடியெல்லாம் நாற்று விட்டு இங்கே பாருங்கள் 20 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு. ரொம்ப அழகாக எல்லாமே முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. இது சேப்பங்கிழங்கு, கருணக்கிழங்கு, அது மஞ்சளும் முளைக்க ஆரம்பிச்சிருச்சு.
ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம முழுசாக அறுவடை வரைக்கும் பார்க்க முடியாது. ஏன்னா 8 மாதம் ஆகும் நம்ம இந்த கிழங்கை நடவு பண்ணி அறுவடை பண்ணுறதுக்கு. அதனால் நான் இப்போவே அப்லோட் பண்ணால் இப்போ சீசன் கரெக்டாக இருக்கிறதால இப்போ நடவு பண்ணுறதுக்கு நிறைய பேருக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நான் இப்போவே அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள், இப்போ தான் சீசன் ஸ்டார்ட் ஆயிருக்கு. உங்களுக்கு அந்த கிழங்கை பார்க்கும்போதே தெரியும் அதில் சீசன் எப்போ ஆரம்பிக்கும். ஏன்னா அதில் தானாக முளைவிட ஆரம்பிச்சிடும். கரெக்டாக அதோட முளைக்கிற சீசன் வந்தோடனே அந்த கிழங்கு முளைக்க ஆரம்பிச்சிடும். அதை பார்த்து நம்ம கரெக்டாக அதை நடவு பண்ணிட்டா அறுவடை சூப்பராக எடுக்கலாம். நம்ம இது வந்து வெத்தலைவள்ளி கிழங்கு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க சேப்பங்கிழங்கு, மஞ்சள், கருணக்கிழங்குலாம் கொஞ்சம் மேலோட்டமாக நடவு பண்ணாலே போதும். ஆனால் இந்த வெத்தலைவள்ளி கிழங்குலாம் ரொம்பவே பெருசாக வளரக்கூடியது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆழமான பள்ளம் எடுக்கணும். அதில் வந்து மக்கக்கூடிய பொருட்களை அதிகமாக அதில் நிரப்பி இதை நம்ம நடவு செய்யணும். ஏன்னா அதில் இருக்கக்கூடிய பொருள் மக்கும்போது உள்ள மண்ணுக்குள்ளே கிழங்கு வளர்கிறதுக்கு இடம் கிடைக்கும். அதனால் கிழங்கு ரொம்ப பெருசாக வளரும். அதனால் நல்லா அகலமாக ஆழமான பள்ளம் எடுத்து நடவு பண்ணணும் வெத்தலைவள்ளி கிழங்கெல்லாம். மற்றபடி சேப்பக்கிழங்கு, கருணக்கிழங்கு, மஞ்சள்லாம் மேட்டு பாத்தி அமைச்சு நடவு பண்ணால் போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.